வாமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. சரி சரி. வாமா வாமா. வாங்கம்மா. எங்கள் பொண்ணு வந்திருக்காங்க. சாதம் வடித்து கருவேப்பிலை பொடி போட்டு சாப்பிட்லான்னு எங்கள் பொண்ணு வந்ததுனால இதுதான் செய்ய போகிறப்போ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சாப்பிட்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சாப்பிட்லாம். கருவேப்பிலை பொடி செய்ய போறீங்களா? ஆமாம்மா. கருவேப்பிலை பொடி, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் பொடி பண்ணி சமைச்சு சாப்பிட்றது. எல்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். கருவேப்பிலை எடுத்துட்டு வா பார்ப்போம். எடுத்துட்டு வாங்கம்மா பார்ப்போம். கருவேப்பிலை உடைச்சிட்டு வந்துட்டீங்களா? உடைச்சிட்டு வந்தாச்சுமா. கருவேப்பிலை உருவுறீங்களாம்மா? ஆமாம்மா. உருவுங்க உருவுங்க. உருவது எல்லாத்தையும் வறுக்கணும். சரி சரி. கருவேப்பிலையாம்மா? ஆமா. நல்லா தளதளன்னு இருக்காங்க. இப்போ இதை உருகி தான் நம்ம இப்போ பொடி எண்ணெயில் போட்டு வறுத்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எல்லா மிளகா, கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றா அரைச்சி மிக்சியில் போட்டு பொடி பண்ணணும். பொடி பண்ணி எல்லாம் சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சு எல்லா ஜாமானையும் வறுத்துக்கிறணும். சரிம்மா, பற்ற வைங்க. இப்போ என்னம்மா வறுக்க போகிறீங்க? கடலப்பருப்பு வறுக்க பாருங்க. சரி போடுங்க. கிண்டி விடுங்கம்மா. அந்த இடுக்கியை பிடிச்சிக்கிட்டு கிண்டுறமா. நல்லா பொண்ணு வறுப்பா வறுத்துக்கணும்மா. சரிம்மா, இது மாதிரி பக்குவமாக வறுத்துக்கணும். ஆமாம். சரி. வறுவட்டுச்சாமா? நல்லா வறுவட்டுச்சுமா. பொண்ணு வறுப்பா வறுத்துக்கணும். நல்லா வாசம் வருது, அதுக்கிட்டே கேட்குறேன். காட்டுங்க. கருவேப்பிலையே வறுக்க போகிறோமா? போடுங்கம்மா. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுக்கமா? போடுங்க போடுங்க. எண்ணெய் இல்லாமல் வளர்க்கணும், அப்போ தான் பொடி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பேசு பேசு. இந்த பக்குவத்துக்கு இது கொஞ்ச நேரம் வறுத்துக்கிறணும். நல்லா வறுத்தாச்சா? வறுத்தாச்சா? வறுத்தாச்சு. நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஆற விட்டு தான் மிக்சியில் போடணும். ஆற விட்டு போடணும். பெருங்காயத்தூள் இருக்குது, அதை என்ன செய்வீங்க? பெருங்காயத்தூள் கொட்டுறீங்களா? பெருங்காயத்தூள் பொண்ணு வறுப்பா வறுத்து போடணும். சரிம்மா. அந்த பொடியில் போட்டாதான் நல்லா வாசனையாக நல்லா இருக்கும். செரிமான சக்தியும் இருக்கும். செரிமான சக்தி இருக்கும். யார் வேணாலும் சாப்பிடலாம். இப்போ பெருங்காயம் வறுவட்டுருச்சு பொடியே. பெருங்காயம் வறுவட்டுருச்சு. இன்னும் மிளகு ஜீரகத்தை வறுக்க போகிறேன். சரி. எல்லாமே விலை சில்லற ஜாமான்லாம் விலை கூடிருச்சுமா? ஆமாம்மா, விலை கூடிடுச்சு. எல்லா விலையும் கூடிடுச்சு. மிளகா, மிளகு ஜீரகம் கிண்டி விடுங்க. வறுவட்டுச்சு. வறுத்த பொடி நுணுக்கி சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் சாப்பிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றி சுடுசா அதில் போட்டு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுயாம்மா? நல்லா சாப்பிடும். நல்லா ஜீரண சக்தி ஆகும். சரி. வாசம் வருதுமா? பொரிஞ்சிருச்சு போல இருக்கு. பொரிஞ்சிருச்சுமா. இந்தம்மா. அடுப்பு பாடுங்க. தூக்கி போட்டுங்க இதில். இப்போ நல்லா ஆறணும். ஆறணும். நல்லா நுணுங்குதுமா. வறுபட்டுருச்சுன்னு நல்லா வறுத்துட்டீங்க. இதை காட்டுங்க கையில். வறுத்தாச்சுமா. இதை வந்து மிளகு ஜீரகம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கடலப்பருப்பு, மிளகா எல்லாம் சேர்த்து, உளுந்தம்பருப்பு எல்லாம் சேர்த்து அதை பொடி பண்ணி நல்லெண்ணெய் ஊற்றி சுட சுட சாதம் வடித்து போட்டு எல்லாரும் சாப்பிடலாம். எங்கே எப்படி வறுபட்டுருக்குன்னு பார்ப்போம். நல்லா பொருள்னு வறுபட்டுருக்குமா? ஆமாம், வாசம் அப்படி நமுக்கும் போதே நல்லா வாசமாக வருதுமா. கருவேப்பிலை வாசம். உப்பு சேர்த்துக்கணும்லம்மா? ஆமாம், உப்பு போடணும்மா. உப்பு போட்டு தான் அரைக்கணும். சரிம்மா. நல்லா அப்படி கையில் நொறுக்கி விடு, சவுண்டு வரட்டும். இப்படி பொருள்னு சவுண்டு வர்ற மாதிரி வறுக்கணும். சரிம்மா சரிம்மா. நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சரிம்மா. வரைச்சி பொடி பண்ணிக்கலாமாம்மா? பொடி பண்ணதாம்மா போடுறேன். மிக்சியில் போடுறேம்மா. டைட்டாக பாருங்க. இப்போ நல்லா மாவாயிருச்சு பாருமா.
நல்லா மாவாயிடுச்சுமா. இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கிறேன்னா அந்த பக்குவத்துக்கு தான் அரைக்கணும். பொடி திறக்கவும் நல்லா நெடியேறுது. நல்லா பொடியாயிருச்சியாம்மா? நல்லா பொடியாயிருச்சுமா. இந்த மாதிரி தான் மாவு வறுத்து அரைக்கணும். எல்லாத்தையும் அரைச்சிக்கிட்டு பொடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு ஒரு சுற்றிக்கலாமா? ஆமாம்மா. சரி பண்ணியாச்சுமா. இதில் கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறணும். சரிம்மா. நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது சாப்பிடணும். சரி. கொத்தரை வத்த வறுவல், நாட்டுக்கோழி முட்டை, சாப்பாடு, பொடி பொடி, கருவேப்பிலை பொடி. கருவேப்பிலை பொடி. சரி சரி. இப்போ சுட சுட சாதம் அம்மா வடிச்சிருக்காங்க. அதையும் கருவேப்பிலை பொடியும் போட்டு நல்லெண்ணெயை ஊற்றி பிசைஞ்சு நம்ம நல்லா சாப்பிடும்போது கமகமான வாசமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்களும் வாங்க கருவேப்பிலை பொடியும் சாப்பிட்லாம்.